ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சிதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி தனாயவேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकिलिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिः प्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकण्डि वाळि कुरयलोरु वाழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்போன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தான் அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 6 குலா நெடுந்தாண்டகம் 7 கூத்திருக்கையொன்றும் சிறிய மடற்பாட்டு 38 2 சீர்பெரிய மடல் அதனில் பாட்டு 78 இதையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகளியா இறங்கினியே. திருநெடுந்தாண்டகத்திலே அர்ச்சாவதார அனுபவம் விசேஷமாக திருவங்கியாழ்வாருக்கே ஏற்ற முறையிலே விசேஷமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுவும் நேற்று பார்த்தது 8வது பாசுரம். நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒந்திர நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமரபூம் காவிரி என் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சின் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே. ஆழ்வார் எம்பெருமானுடைய வைபவத்தை உலகளந்த வைபவத்தை சேவிப்பதற்கு திருக்கோவலூர் போகணும்னு ஆசைப்படுறார். திருக்கோவலூர் மட்டுமல்லாமல் பல திவ்ய தேசங்களை எல்லாம் அவர் கூப்பிடுகிறார். அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் ஆசையோடு கூப்பிடுகிறேன் அப்படிங்கிறார். தொடர்ந்து 9வது பாசுரத்திலையும் 10வது பாசுரத்திலையும் இதே மாதிரி திவ்ய தேச அனுபவம் தான் இருக்கு. திருமங்கை ஆழ்வாரை பார்த்தோம், திருநெடுந்தாண்டகத்திலே பார்த்தோமானால் ஆழ்வார் இருந்த இடத்திலிருந்து திவ்ய தேசங்களை நினைத்து நினைத்து ஏங்கி வருந்தி கூப்பிடுகிறார் அப்படின்னு தெரியுது. அதாவது பெரிய திருமொழியில நிறைய திவ்ய தேசங்கள் வரிசையா வந்துட்டு இருக்கும். அடுத்த திவ்ய தேசம், அடுத்த திவ்ய தேசம், அடுத்த திவ்ய தேசம் அப்படின்னு வடக்கிருந்து ஆரம்பித்து தெற்கு வரை திருநாவாய் வரை பல திவ்ய தேசங்கள் அப்படி வரிசை அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். பல திவ்ய தேசங்களிலே கலியன் எழுந்தருளினார் திருமங்கை ஆழ்வார். அங்கங்க பெருமாளை நேர சேவித்து அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பாடுகிறார், அதாவது பாடலாக பாடுகிறார். அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க திருநெடுந்தாண்டகத்துல அப்படி திவ்ய தேசம் போறது இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருந்துட்டு ஆழ்வார் இனிமே எங்கேயும் போக முடியாமல் இருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இந்த இந்த பாசுரங்களை எல்லாம் பார்க்கும்போது. நாமளே பல ஊர்கள்ல போய் பெருமாள்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. போக முடியல அப்படின்னா ஐயோ எங்கேயும் போக முடியலையேன்னு ஒரு கஷ்டம் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி ஆழ்வார் இப்ப எங்கேயும் போக முடியாத நிலையிலே அவர் இருக்கிறார். இப்ப திவ்ய தேசங்கள்ல எம்பெருமானை கூப்பிடுறதெல்லாம் ஒரு சரணாகதிக்காகவோ ஒரு உபாயமாகவோ இல்லை அப்படிங்கிறார். வியாக்கியானங்கள் அழகா சொல்லியிருக்கா இந்த விஷயம். பின்ன என்ன கேட்டா இது ஒரு அனுபவம். இது திருமங்கை ஆழ்வாருடைய காலக்ஷேபம் அப்படிங்கிறார்.
காலக்ஷேபம் அப்படின்னா சரணாகதி பண்ணி முடிச்சவன் இருக்கான் இல்லையோ, அவன் பொழுதுபோக்குக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா காலக்ஷேபம் பண்ணுவான். கிரந்தங்களை எல்லாம் சேவிப்பான். ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களை எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு சேவிச்சுண்டு சதஸ்லாம் அன்வயிச்சுண்டு திருவாய்மொழி அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதை பாராயணம் பண்ணி இப்படி போகும். திருமங்கையாழ்வார் அர்ச்சாவதாரத்துல ஈடுபடுறவர். அவருக்கு காலக்ஷேபங்கிறது அர்ச்சையில தான். அந்தந்த எம்பெருமானை நினைச்சு நினைச்சு அவர் உருகி கொண்டிருக்காரு. அதுவே அவருடைய காலக்ஷேபம். அதாவது பொழுதுபோக்குங்கிறது அவருக்கு வேற ரீதியில பகவத் அனுபவத்தை காட்டிலும் இந்த ரீதியில, அதாவது திருப்பதிகள்ல இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவித்தே நினைத்து நினைத்தே இருப்பது, இதுதான் இவருடைய காலக்ஷேபம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கு. அதனால நீரகத்தாய் அப்படின்னு ஆரம்பித்து அந்தந்த திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய எம்பெருமானே பேராது என் நெஞ்சில் உள்ளாய், அந்தந்த திவ்ய தேசத்தோடு கூட என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானே உன் திருவடியே பேணினேனேன்னு கூப்பிடுகிறார். அதற்கப்புறம் இப்போ 9வது பாசுரம் பாசம். வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னேர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய் கொங்கத்தார் வளங்கொன்றை அலங்கல் மார்வன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரை நுச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உரு தெரிகேனே. எங்குற்றாய் எம்பெருமான், எம்பெருமானே எங்கப்பா இருக்கிற நீ? நீ எந்த இடத்துல இருக்கிறாய்? எங்கே போனாய் நீ? எங்கு உற்றாய்? எந்த இடத்துக்கு போனாய் நீ? உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் நான். உன்னை நாடி இப்படியே நான் என் காலத்தை கை சென்றிருக்கேன், இப்படியே அலைந்து கொண்டிருக்கிறேனே அப்படிங்கிற. நான் இப்படியே காலமெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறேனே. அதாவது கிடந்த இடத்தே கிடந்து அழைக்கும் இதுவே ஆய்விட்டதே என் காரியம். என் கருதி இப்படி ஆயிடுத்தேன். ஒரு இடத்திலேயே இருந்துண்டு இந்த திவ்ய தேசங்கள்லாம் நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து எம்பெருமானே எம்பெருமானேன்னு சொல்லி சொல்லி இப்படியே என் காலம் போயிடுத்தே. இப்படியே இந்த வண்ணமே நான் அலைந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அதனால்தான் முதல்ல சொன்னேன், திவ்ய தேசங்கள்லாம் போகக்கூடிய காலம் முடிஞ்சிருத்து போல இருக்கு ஆழ்வாருக்கு. ஒரு காலம் தானே போகலாம், யாரா இருந்தாலுமே போய் 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 பெருமாளை சேவிக்கிறோம். நிறைய பேர் பார்த்திருக்கேன் நானும். உற்சவங்கள்லாம் அந்தந்த உற்சவத்துல அங்கங்க போய் சேவிச்சுட்டே இருப்பான். ஒரு காலத்துல ஆத்துல இருந்து கிருஷ்ணா ராமா அப்படின்னு இருந்து அந்த உற்சவங்களை அவன் மனசுல நினைச்சான்னா அவன் மனசுக்குள்ள பெருமாள் வந்துருவா. எப்படியானாலும் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் அந்த கருட சேவை அப்படின்னா தொட்டையாச்சாருக்கு சேவை கொடுத்தார் அப்படின்னு வைபவம் ரொம்ப பிரசித்தம். கருட சேவை கோபுர வாசப்படியில கருட சேவை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம்னு எல்லாரும் வந்து சேவிப்பா. விடாம வந்து சேவிக்கிறவர். அவர் ஒரு வருஷம் போக முடியலையேன்னு இருக்கார். சோழசிங்கபுரத்துல இருக்கார். போக முடியலையேன்னு ஒரு கஷ்டப்பட்டு இருக்கார். அந்த கார்த்தால் 5 மணிக்கு பெருமாள் அவருக்கு அங்க சேவை கொடுத்தாராம். அந்த இடத்துல இங்க நடக்கிற வைபவம் அங்க அவருக்கு சேவை கிடைக்கிறது. அதை சேவிச்சு அவர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்தோத்திரம் பிரசித்தமானது. அந்த மாதிரியாக எங்குற்றாய் எம்பெருமான், எம்பெருமானே நீ எங்கப்பா இருக்கிறாய்? உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழி தருகேனே. நான் உன்னையே தேடி தேடி நீ இருக்கிற இடம் இது அப்படின்னு பாடி இப்படியே நான் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறேனே, இப்படியே அலைந்து கொண்டிருக்கிறேனே அப்படிங்கிறார். பெருமாள் எங்கெங்க இருக்காருங்கிறத இங்க இந்த பாசுரத்தில் எப்படி அனுபவிக்கிறார் பார்க்கலாம். வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய். 3 திவ்ய தேசம். மல்லையாய்னா திருக்கடன் மல்லை திவ்ய தேசம். மதில் கட்சி ஊராய் அப்படின்னா காஞ்சிபுரம் திவ்ய தேசம். பேராய் அப்படின்னா திருப்பேர் அப்படிங்கிற திவ்ய தேசம். இதுல மதில் கட்சி பேர் இது ரெண்டும் போன பாசுரத்திலே வந்துருத்து. நாம நீரகத்தாய் நெடுவரைய நுச்சி மேலாய் அப்படின்னு சொல்லச்சே காஞ்சிபுரத்தை சொல்லி இருக்காருன்னு பார்த்தோம். போன பாசுரத்திலே சொல்லியாச்சே, இங்க திருப்பி எதுக்கும் சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா போன பாசுரத்துல இருந்த அனுபவங்கிறது வேற, இந்த பாசுரத்துல இருக்கிற அனுபவம் அப்படிங்கிறது வேற. அங்க பெருமான் உன் திருவடியே பேணினேனே அப்படின்னு, உன் திருவடியே நான் கூட்டிக் கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்ற. என் நெஞ்சினுள்ளாய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு திருப்தியோட சொல்ற. அந்தந்த திவ்ய தேசத்தோடு கூட என்னுடைய
மனசுக்குள்ளே பிரகாசித்து கொண்டிருக்கிறாயே எம்பெருமானே, நான் உன்னை கூட்டிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னார். இந்த பாசுரத்துல பார்த்தா ஏழையேன் இங்கனவே ஒளி தருகிறேன், இப்படியே அலைந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு கொஞ்சம் தன்னுடைய நிலையை நினைத்து கொஞ்சம் கஷ்டத்தோட பேசுற. எம்பெருமான் அந்தந்த திவ்ய தேசத்துல எழுந்திருக்கும் பெருமையை நினைத்து அனுபவத்தோடு பேசின பாசுரம் போன பாசுரம். அந்த எம்பெருமானை தான் சேவிப்பதற்கு முடியாமல் ஏழையேன் இங்கனே ஒரு திருகேனே எம்பெருமானே எங்குற்றாய் அப்படின்னு தம்முடைய அவஸ்தையை நினைத்து விஷண்ணராகிறார் அப்படின்னு சாதிக்கிறார். தன்னுடைய நிலையை நினைச்சு சொல்ற பாசுரம் இது. அதனால அதே திவ்ய தேசமே சொன்னா கூட வேற அனுபவத்தோட சொல்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். திருக்கடன் மல்லை அப்படிங்கிறது கடல் கரையில இருக்கும் இல்லையோ, அதனால வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர், அந்த ரத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து கடல் கொட்டுறதாம். வங்கத்தால், வங்கம் அப்படின்னா கப்பல், அந்த கப்பல்கள்லாம் நிறைய ரத்னங்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாளாம் அந்த இடத்துல. சிறந்த ரத்னங்களை கப்பல்களாலே கொண்டு வந்து தள்ளக்கூடியது ஒரு கடல் முன்னீர் அப்படின்றது. அந்த கடற்கரையிலே எம்பெருமான் இருக்கான் திருக்கடன் மல்லையிலே. அப்படிப்பட்ட திருக்கடன் மல்லையாய் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானே, மதில் கட்சி ஊராய், இங்க எப்படி கடல் இருக்கோ அங்க மாதிரி அங்க மதில் இருக்கு. காஞ்சிபுரத்தில் பிரசித்தமா மதில் இருக்கு. அந்த மதில் கட்சி அப்படிங்கிற ஊரிலே இருக்கக்கூடியவனே, பேராய் திருப்பேர் நகரிலே இருக்கக்கூடியவனே, கொங்கத்தார் வளங்கொன்றை அலங்கல் மார்வன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் அப்படின்னு. இது ஒரு தனி திவ்ய தேசம். இங்க இருக்கிற திவ்ய தேசத்தை சொல்லல, வேணும்னா ஸ்ரீவைகுண்டத்தை சொல்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கீழே அவதாராதி காலங்கள்ல என்ன பண்றாருன்னு கேட்டா, சிவபெருமானை தன்னுடைய சரீரத்திலே வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றது. சில காலங்கள்ல சிவபெருமானை தன்னுடைய திவ்ய திருமேனியிலே சிவனை வைத்து பெருமாள் ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது பல இடங்கள் ஆழ்வார்கள் சொல்றதுண்டு. ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். ஏராளும் இறையோன் அப்படின்னா சிவன், திசைமுகன் அப்படின்னா பிரம்மா, திருமகள் அப்படின்னா பிராட்டியார். இவர்கள் எல்லாரும் கூறாளும் தனியுடம்பன், இவர்கள் எல்லாரும் பங்கு போட்டுக்கிறாளாம் எம்பெருமானுடைய உடம்பை. சிவபெருமானுக்கும் ஒரு இடம் கொடுத்து ரட்சிக்கிறார், பிரம்மாவுக்கும் ஒரு இடம் கொடுத்து ரட்சிக்கிறார். பிரளயாதி காலங்கள்லாம் வரைச்ச சாதாரண பிரளயமா இருந்தா அவளை மாத்திரம் காப்பாத்தி வச்சுட்டு மற்றதெல்லாம் போகும்படி பண்ணி அப்புறம் அவா மூலமா சிருஷ்டி பண்றது, அப்படி எல்லாமும் நடக்கிறது. அதனால அவனுக்கும் ஒரு இடம் கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவதற்காக இந்த 2 வரிகள். கொங்கத்தார் வளங்கொன்றை அலங்கல் மார்பன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் அப்படின்னு. தேன் இருக்கக்கூடிய கொன்றை பூ, கொன்றை மாலையை சிவன் தரிச்சுட்டு இருக்கான். கொங்குன்னா தேன் அர்த்தம். தேனோட நல்ல வாசனையோடு கூட அழகாக இருக்கக்கூடிய கொன்றை, அந்த கொன்றையை அலங்காரமாக கொண்ட மார்பை உடையவன் சிவன். அது மட்டுமில்ல, குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான், பார்வதி தேவியை தன்னுடைய இடது பக்கத்திலே வைத்திருக்கிறான். அதான் அர்த்தநாசி நாடீஸ்வரன் சொல்லும்படியாக இடது பக்கம் பார்வதியும் வலது பக்கம் இவனுமாக 2 பேருமா சேர்ந்து ஒரு திருமேனி, ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இருக்க. குலவரையன் அப்படின்னா, வரைனா மலையொல்லியோ, சிறந்த மலை அரசன் இமயமலை. அவனுடைய மடப்பாவை, அவனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய பாவை அப்படின்னா பர்வத புத்திராக இருக்கக்கூடிய பார்வதி. அவளை இடப்பால் கொண்டான், இடது பக்கம் தன்னுடைய சரீரத்திலே இடது பக்கம் வைத்திருக்கக்கூடியவன் சிவன். அவனை பங்கத்தாய், அவனை தன் பங்கிலே வைத்தவன், அவனை தன் திருமேனியிலே வைத்தவன் எம்பெருமான். ஒரு பங்கிலே, ஒரு பகுதியிலே சிவனை வைத்தவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட பங்கத்தாய் வைத்த எம்பெருமானே, பார்க்கடலாய் திருப்பார்க்கடலில் இருப்பவனே, பாரின் மேலாய் இந்த உலகத்திலேயே வந்து அவதாரம் செய்தவனே, பனிவரையின் உச்சியாய் நல்ல குளிர்ச்சியா இருக்கக்கூடிய திருமலையிலே, திருவேங்கடமலையிலே உச்சியில் இருப்பவனே, பவளவண்ணா அப்படின்னு பவளம் போல இனிய திருமேனி உடையவனே அப்படிங்கிறார். பாஞ்சராத் ராகவங்கள்ல சொன்ன மாதிரி எம்பெருமானுக்கு 5 நிலை இருக்கும் இல்லையோ, பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி. அதை வரிசையா சொல்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா, பார்க்கடலாய்னு வியூகத்தை சொல்றார் திருப்பார்க்கடல். பாரின் மேலாய் அப்படின்னு விபவ அவதாரத்தை சொல்றார். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் இந்த லோகத்திலேயே வந்து
ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்தவன் அப்படின்னு பனிவரையின் உச்சியாய் அப்படின்னு அர்ச்சாவதாரம் சொல்றார் திருவேங்கடமலையிலே. பவளவண்ணா அப்படி அர்ச்சாவதாரத்தை தான் சொல்றார். அதோட நிறுத்திப்போம் நம்ம. பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா அந்தரியாமை அவதாரத்தை போன வாட்டிலே சொல்லிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். உள்ளுவார் உள்ளத்தாய் அப்படின்லாம் சொல்லியிருக்க. பவளவண்ணான அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை, அந்த திருமேனியில பவளம் போல இனிய திருமேனியை உடையவன் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமானே எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழிதருகேனே. நான் ஏழையேன், எதுவும் செய்ய முடியாத நிலையிலே இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, ஆசை விடாமல் இருக்கக்கூடியவன். நான் இப்படியே நான் அலைந்து கொண்டிருக்கிறேன், நீ எங்கிருக்கிறாய் என்பதாகவே அலைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கிடந்த இடத்திலே நான் இந்த பாசுரத்தை சொல்லிக்கொண்டு அதன் மூலமாக உன்னை அனுபவிப்பது தவிர வேற செய்ய முடியாமல் இருக்கிறேனே என்கிற ஒரு அர்த்தம் கூட இதில் உள்ள இருக்கு. அவங்க முதல்ல திருக்கடன்மல்லை முதல் கட்சி, அதுக்கப்புறம் திருப்பேர் அப்படின்னு, அதுக்கப்புறம் திருவேங்கடம், அதுக்கப்புறம் பாழ்கடல் முதலான வியூக விபவ அவதாரங்கள் இதையெல்லாம் சொன்னதாக ஆச்சு. இப்போ முதல்ல ஒன்னொன்னா அழகா பார்ப்போம். வங்கத்தால் மாமணி வந்து உந்து புன்னீர் மல்லையாய். வங்கத்தால் ஒரு கப்பல் மூலமாக மா ரத்னங்கள், பெரிய ரத்னங்களை வந்து உந்து தள்ளக்கூடிய முன்னீர் கடல், அந்த முன்னீருடைய கரையிலே மல்லையாய், மல்லை கடல் மல்லை என்கிற திவ்ய தேசத்திலே இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். அங்க அந்த கடல் நடுவுல பெரும் கடல், அதாவது ஒரு மகரிஷி ஒருத்தர், அவர் கடலை கையால இறைச்சுன்னு இருக்க, கையால கடல் ஜலத்தை இறைச்சு வெளியில் தள்ளுறார். எதுக்காக வெளியில் தள்ளுறார் அப்படின்னு கேட்டார்னா, இந்த கடலுக்குள்ளதானே எம்பெருமான் இருக்கிறானாமே சயன திருக்கோலத்துல திருப்பார் கடல்ல, நான் அவனை சேவிக்கணுங்கிறதுக்காக இறைக்கிறேன் அப்படின்னார். இவருடைய பதில் பார்த்து பெருமாளே திகைச்சு போயிட்டார். என்ன இப்படி இவ்வளவு ஆசையோட இருக்கார், நமக்கு முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் கூட தெரியாமல் வேற வேலையில கடலை போய் எவனாவது இறைச்சுட்டு இருப்பானா அப்படின்னு தானே சொல்லணும். பெருமாளை சேவிக்கணும்னு ஆசையோட இருக்காருங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணார், நீர் போயிட்டு வரும், ஊருக்குள்ள கொஞ்சம் போய் சாப்பிட்டு விட்டு வரும், அது வரைக்கும் நான் இறைச்சின்னு இருக்கேன் அப்படின்னார். அவரும் சரி அப்படின்னு சொல்ல அவர் திரும்பி வந்து பார்த்தா இவரை காணும். ஆனா அதுக்கு பதிலாக பெருமாள் திருப்பார்கடல்ல இருக்கிற பெருமாள் இவருக்காக இங்க வந்து சேவை சாதிக்கிறாராம். திருக்கடன் மல்லையில ஸ்தலசயன பெருமாள் அப்படின்னு பெயர். ஏன்னா தரையில படுத்துட்டு இருக்க பெருமாள். திருப்பார்கடல்ல அவர் ஆதிசேஷன்ல சயனிச்சுன்னு இருக்கிறவர். இந்த ஒரு பக்தராக திருப்பார்கடல் விட்டார் மட்டும் இல்ல, அந்த ஆதிசேஷங்கிற படுக்கையும் விட்டுட்டார். அதுதான் இந்த பெருமாளுக்கு இருக்கிற பிரபாவம். ஆதிசேஷனோட தான் பெருமாள் இருப்பார். ஆனா இவருக்கு சேவை குடிக்கணும்னு இவருடைய ஒரு பக்தியை பார்த்துட்டு பெருமாள் அதி வேகமாக தானே வந்துட்டார். ஆதிசேஷன் கூட இல்லாட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு. ஆக ஸ்தலசாயியாக தரையிலே படுத்து கொண்டிருப்பவனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட உசந்த திவ்ய தேசம், கடற்கரையிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசம். வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய். கடற்கரையில இருக்கிற அப்படின்னால நிறைய ரத்னங்கள்லாம் தள்ளுறதா, அலையெல்லாம் அடிச்சு தள்ளுறது, கப்பல்கள்லாம் தள்ளி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லாத்த காட்டிலும் முக்கியம் என்னன்னு கேட்டான்னா, அந்த மாமணி அப்படிங்கிறதே எம்பெருமான் தான். வங்கத்தால், வங்கம்னா கப்பல்னு அர்த்தம். இந்த இடத்துல எம்பெருமானுடைய ஆசிரித வாத்சல்யம் அப்படிங்கிறதே கப்பல். எம்பெருமான் ஆசிரித வாத்சல்யம் அப்படிங்கிற கப்பல்னாலே மாமணி அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனியை கொண்டு இந்த திவ்ய தேசத்துல தள்ளி விட்டுட்டானாம். ஏன்னா அந்த சரித்திரம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. எம்பெருமான் ரொம்ப இவர்கிட்ட வாத்சல்யத்தோடு கூட தன் திருமேனியை கொண்டு இங்க கடற்கரையில தள்ளி விட்டுட்டான். அவர் ஊருக்கு போயிட்டு வெளியில வந்தான்னா அந்த கடல்ல இருக்கக்கூடிய திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பெருமான் எந்த பெருமானை அவர் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த பெருமானே இவருக்கு சேவை கொடுத்துட்டார். அப்படிதானே இருக்கு. அதனாலே இங்க வாத்சல்யம் அப்படி எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம்ங்கிறது தான் கப்பல் மாதிரி. கப்பல் எப்படி கடல்ல இந்த கடையில இருக்கா, இந்த கரையில இருக்கவால அந்த பக்கம் சேர்க்குமோ, அந்த பக்கம் இருக்கவால இந்த பக்கம் கொண்டு வரும். கப்பல் ரெண்டும் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம எல்லாம் இங்கிருந்து அக்கறைக்கு கொண்டு சேர்க்கும். அக்கறையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை இங்க நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குவான். எம்பெருமானுக்கு கூடிய ஆசிரித வாத்சல்யம் அப்படிங்கிற கப்பல், அது உண்மையிலேயே கப்பல். அந்த கப்பலை பற்றி கொண்டுதான் நாம் சம்சாரத்தை கடக்கணும். அதனால அந்த கப்பலானது நம்மை எப்படி மேலே கொண்டு போறதோ அந்த மாதிரி எம்பெருமானையும் மேலிருந்து கீழே கொண்டு வந்து விடுகிறது.
அந்த கப்பல் கொண்டு வந்து தள்ளின ஒரு மாமணி பெரிய ரத்னம் ஒண்ணு, அதுதான் சிறந்த ரத்னம். அந்த ரத்னம் தான் எம்பெருமான். வங்கத்தால் மாமணி வந்து உந்து, முந்துனா தள்ளுகிற அப்படின்னு அர்த்தம். அதை தள்ளுகிற முன்னீர் மல்லையாய், முன்னீர், முன்னீர்னு கடலுக்கு பேர். 3 விதமான நீர் சேர்த்து, அதாவது மேகமாவும் கடலாவும் பனிக்கட்டியா அப்படிலாம் இருக்கும் இல்லையோ, அதனால மல்லையாய், அப்படிப்பட்ட மல்லையிலே, திருக்கடல் மல்லையிலே சேவை சாதிப்பவனே அப்படின்னு அர்த்தம். இங்க மாமணினா கையார் சக்கரத்து என் கருமாணிக்கம் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா நழுவார். அந்த ரீதியில எம்பெருமானியே மாணிக்கம் அப்படின்னு சொல்லலாங்க. ஆக அந்த மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய். அடுத்தது திருக்கட்சி, எம்பெருமானுடைய வாசித வாத்சல்யம், எம்பெருமானுடைய கருணை, அதுதான் வங்கம். அதாவது வங்கம்னா என்ன, கப்பல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அத சுவாமி தேசிகன் அழகா சொல்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு. திசி திசி கதி வித்பிஹி தேசிகைர் நியமானா ஸ்திரச்சரமனுகம்பே ஸ்தானலக்னா குணைஸ்வம் பரிகத விருஷசைலம் பாரம் ஆரோபயந்தி பவஜலதிகதானாம் போதபாத்ரி பவித்ரி. பவஜலதிகதானாம், சம்சாரம் அப்படிங்கிற ஜலதியில இருக்கிறவாளுக்கு போதபாத்ரி, ஒரு ஓடமாக கப்பலாக தயையே நீ இருக்கிறாய் அப்படின்னு தயாதேவியை, தயாசதகத்திலே தயாதேவியை ஒரு கப்பலாக சொல்றார். அதாவது ஒரு கடல்ல இருக்கிறவன் அக்கறைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் நீச்சல் தெரிஞ்சு அக்கறைக்கு போலாம். ஆனா நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரிந்தவர்கள் யாரு அப்படின்னா பக்தியோகம் பண்ணுபவர்கள், பகவத்கீதையில சொன்ன கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ணக்கூடியவர்கள், பராசரர் வியாசர் சுகர் முதலான மகரிஷிகள், பீஷ்மர் நாரதர் முதலான ஞானிகள், இவர்கள்லாம் வேணா நீச்சல் அடிச்சுன்னு இந்த சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போயிடுவா. நம்மள மாதிரி ஒண்ணும் தெரியாதவாளுக்கு என்னன்னு கேட்டான்னா, கப்பல் வந்தா ஏதாவது தோணி ஏதாவது வந்ததுன்னா அதுதான் நமக்கு கதி, வேற கதி கிடையாது. அப்ப அந்த கடல்ல ஏதாவது தோணி இருக்குமா, இல்ல சமுத்திரத்திலே அப்படியே இருக்கலாமோ அப்படின்னா அதுவும் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டான்னா கடல் சமுத்திரத்தை அலை வந்து அழுத்தி கொண்டே இருக்கும். அப்போ மேல மேல சம்சாரத்தை சொல்லும் போது ஷடூர்மிகா, 6 விதமான அலைகள் வந்து அழுத்தின்றே இருக்குமா. கர்ப்பம், ஜன்மம், ஜரா, மரணம், கிளேசம், கர்மம்னு இதில் நிறைய அலைகள், மேல மேல அலை வந்து அழுத்திட்டே இருக்கும். அப்போ ஒரு கப்பல் அப்படின்னு இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய தயை தான் நமக்கு கப்பலம். அந்த தயையை பிடித்து கொண்டால் நாம் வந்து அக்கறைக்கு போயிடலாம். அந்த தயையின் தான் கப்பல், அதை பிடிச்சு கொள்றதுன்னா அதுதான் சரணாகதி அப்படிங்கிற அர்த்தத்தில் சாதிக்கிற அந்த தயைங்கிற கப்பலை யார் ஓட்டிட்டு வரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. திசி திசி கதி வித்பிஹி தேசிகைர் நியமானா, ஆச்சாரியர்கள் ஓட்டின்னு வராலாம் இந்த கப்பலை. நாம இருக்கிற இடத்துல அந்த கப்பலை கொண்டு வந்து, இதுதான் தயை, இதுதான் கப்பல், இந்த கப்பலை பிடிச்சிருந்தா நேரா அது நம்ம அக்கறைக்கு கொண்டு விட்டு விடும் அப்படின்னு ஆச்சாரியால் காமிக்கிறார். எப்படியானால் திசி திசி கதி வித்பிஹின்னு அழகா சொல்ற. அதாவது ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கடல்ல கப்பல் ஓட்டக்கூடிய மாலுமின்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனுக்கு எந்த திக்கு அப்படிங்கிறதுல நல்லா தெரியும். கடல்ல நடுவுல இருக்கக்கூடிய நமக்கு கிழக்கு மேற்கு தெரியாது, அதுவும் ராத்திரி வேளையில கட்டாயம் தெரியாதா இருக்கும். கடல்ல எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணுங்கிறதே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் ஜலம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த மாலுமிக்கு தெரியும் இல்லையோ இந்த பக்கமா போனோம் அப்படின்னு. ஆக இந்த திக்கிற கதி, இந்த திக்கிற கதி அப்படின்லாம் தெரிஞ்சவன் அந்த மாலுமி. அதே மாதிரி ஆச்சாரியாலும் கதியை பத்தி நன்னா தெரிந்து கொண்டவர்கள் அவர்கள். எது நல்ல கதி, எப்படி செய்தால் நல்ல கதி எல்லாம் தெரிஞ்சின்றவர்கள். அவர்கள் தான் இந்த கப்பலை ஓட்டுகிறார்கள். திசி திசி கதி வித்பிர் தேசிகைர் நியமானா ஸ்திரச்சரம் அனுகம்பே ஸ்தானலக்னா குணைஸ்வம் பரிகத விருஷசைலம் பாரமாரோபயந்தி. கடைசியில கடலை தாண்டி இந்த திருவேங்கட மலைக்கு கொண்டு விட்டுருவாளாம். நேர போங்க மலையில் ஏறி போயிடுவோம். பவ ஜலதிகதா நாம் போதபாத்ரி பவித்ரி அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியாக இந்த எம்பெருமானுடைய கருணை அப்படிங்கிறதே ஒரு கப்பல். அந்த கப்பல் நம்மளே அந்த பக்கம் கொண்டு வர மாதிரி அந்த எம்பெருமானை இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கு, இங்க அவதாரம் பண்றான். அந்த மாதிரி அந்த கப்பல் கொண்டு வந்து தள்ளின ஒரு மாமணி அப்படின்னா திருக்கடன் மல்லையிலே ஸ்தலசேன பெருமாள் எழுந்தொள்ளி இருக்கிறாரு, அவரு தான் மாமணி. உண்மையில பார்த்தோம்னா கடல்ல வந்து தள்ளின மாதிரிதான் இருக்காரு. ஆழ்வார் அழகா சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டான்னா அழகா ஒரு மேல ஆதிசேஷன்ல அப்படிதானே எம்பெருமானை சேவிக்கிறோம். நம்ம ஸ்ரீரங்கத்திலேயோ இல்ல திருவேனந்தபுரத்திலேயோ அந்த மாதிரிலாம் எம்பெருமானை சேவிச்சு ஆதிசேஷன் மேல இருக்காருன்னு தெரியுது.
ஆனா இவர் சிலசைய தரையில படுத்துட்டு இருக்கார். அப்போ நாம கீழே பார்க்கணும். இதை பெருமாள் இந்த பெருமாளை சேவிக்கிறோம்னா நாம நின்றுட்டு இருக்கோம் இல்லையோ, நம்ம தரையில பார்த்தா தான் இவர் சேவையாவார். அப்படி இருக்கார். அப்போ கடல்ல இருந்து தள்ளி கரையில கிடக்கிற மாதிரிதான் பெருமாள் அங்க தரையில கிடந்த திருக்கோலத்துல சேவை சாதிச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்ட எம்பெருமானே மங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கச்சி ஊராய். அடுத்து இந்த கடற்கரையில இருக்கிற வைபவம் இவருக்கு இருக்கு இல்லையா. கச்சி நகர் அத்திகிரி பெருமாளுக்கு இந்த வைபவம் கிடையாது. கடற்கரையில இருக்கார் அப்படிங்கிற வைபவம் கிடையாது. அவருக்கு இருக்கிற எப்படியானா ரங்கநாதனுக்கு காவேரி கரையில இருக்கார், காவேரி நடுவுல இருக்கார், காவேரி நடுவு பாட்டு அப்படிங்கிற காவேரி நடுவுல இருக்கார் அப்படின்னு பெருமை இருக்கும். எப்படியானால் திருவேங்கடமுடியானுக்கு ஒரு மலை மேல இருக்கார் அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு பெருமை இருக்கும் இல்லையோ. காஞ்சிபுரம் பெருமானுக்கு என்ன பெருமையை சொல்லணும் அப்படின்னா மதில் கட்சி ஊரா. ஆச்சரியமான மதில். இப்ப கூட போய் சேவிக்கலாம் காஞ்சிபுரத்துல. எவ்வளவு பெரிய மதில், எவ்வளவு நீளமான மதில், நல்ல ஒசரம், நல்ல நீளம், அகலத்தோடு கூட தீர்க்கமான மதில் இருக்கும். மதில் கட்சி ஊராய் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு பெருமையை அறிந்து கைங்கரியவர்கள் இப்படி ஒரு மதில் எம்பெருமானுக்கு வேணும் கட்டி வச்சிருக்கலாம். அவளை சொல்லணுங்கிற இந்த மதில் கட்டினவர்கள் யாரும் இருக்கா இல்லையோ, தர்மாத்மாக்கள். அவன் எதுக்கு இவ்வளவு பெரிய மதில் கட்டுறானா, எம்பெருமானுடைய பெருமையை தெரிஞ்சுட்டு இருக்கா. அவ ரெண்டு விதமா தெரிஞ்சுட்டு இருக்கான். ஒண்ணு, இது ரக்ஷிய வஸ்து அப்படிங்கிறபடினால இவனுக்கு நல்ல ரக்ஷக வேணும். சாதாரணமா ரக்ஷையெல்லாம் இருந்தா போறாது. யாரோ பிற தேசத்திலேருந்து யாரோ வந்தா கொள்ளடிச்சுன்னு போனாலும் அந்த காலத்துல உண்டு இல்லையோ. அதனால அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல ரக்ஷ வேணும் அப்படின்னு ஒரு பரிவோடு கூட கட்டியிருக்கா அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எம்பெருமானுடைய வைபவத்தை தெரிஞ்சுட்டு இது நல்ல மதிலோடு கூட நல்ல வசதியான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு கௌரவத்தோடு கூட, அதாவது ஒரு நல்ல ரத்னம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தங்கப்பெட்டியில சொர்ண பெட்டியில போட்டு வைப்பாங்க. ரத்னத்தை சாதாரணமா ஒரு பேப்பர்ல சுத்தி வைக்க மாட்டான் இல்லையா. ரத்னம் அப்படின்னா அதுக்கு ஒரு தங்கப்பெட்டி வைக்கிறா இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் அப்படின்னா அவர் நல்ல மதிலோடு கூட சாதாரணமான ஒரு கிரகத்திலேயோ சாதாரண இடத்துலயோ இருந்தா போறாது, நல்ல மதிலோடு கூட இருக்கக்கூடும் அப்படின்னு. தின்னார் மதில் சூழ் திருவரங்க செல்வனார் அப்படின்னு ரங்கநாதனுக்கு 7 பிராகாரத்துல மதில் கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரியாக நல்ல மதிலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமான, நாம எப்ப பார்த்தாலும் பார்த்து பார்த்து சேவித்து அனுபவிக்கும்படியான ஒரு மதில் ஒண்ணு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய பக்திக்கு ஏத்த மாதிரியாக அவர்களுடைய கௌரவம், பெருமாளுடைய கௌரவத்தை நினைத்து அவர்கள் கட்டினதுக்கு ஏத்த மாதிரி மதில் கட்சி ஊராய். அப்படி முன்னாடி மல்லையாய் அப்படின்னா ஒரு கடற்கரையிலே வந்து இறங்கி, அழகா சொல்ற பெரியவாச்சமில்ல ஒரு விஷயம் சொல்ற, ஒரு துறையிலே வந்து இறங்கினது ஒரு நகரத்திலே விலை பெறுவது அப்படிங்கிற. அதாவது கடல்ல முதல்ல மணிகள் ரத்தனங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை விற்கிறதுக்காக நகரத்துக்கு கொண்டு போயிடுவான். அங்கதான் போய் விற்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமான் திருமேனி கடற்கரையில வந்து இறங்கினுதான். அது விலை போவது எங்க கேட்டானா நகரத்துல போனாதான். அதனால நல்ல நகரம், கட்சி நகரம்ங்கிறது அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தம். நகரேஷு காஞ்சி அப்படின்னு பெயர். நகரங்கள்லயே காஞ்சி நகரம் தான் அழகானதுன்னு சம்ஸ்கிருதத்துல பழைய பழமொழி ஒண்ணு இருக்கு. நகரங்கள்ல காஞ்சி நகரம் ரொம்ப அழகானது அப்படின்னு. அந்த மாதிரி அப்படிப்பட்ட சிறந்த நகரத்துல தான் இந்த ரத்னங்கிறது விலை போகுமா. அதனால இங்க இருந்தா கடற்கரையில மாத்திரம் இருக்கும், காஞ்சிபுரத்துல இருந்தா இன்னும் பெருமை அதிகம், அது விலை போற இடம் அப்படின்னு பெருமாளை அங்க ஏழை பண்ணி வச்சிருக்கா, இல்ல பெருமாள் அங்க ஏழி இருக்கார் அப்படின்னு. ஆக முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய். அடுத்து திருப்பேர் நகர். திருப்பேர்ல அங்க காவேரி கரையில நேற்றே பார்த்தோம், காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் அப்படின்னு பார்த்தோம். அந்த காவிரியின் தென்பால் மண்ணுன்னு அங்க ஒண்ணு போட்டிருக்காரு. இந்த காவிரியின் தென்பால் மண்ணுன்னு போடலன்னு வச்சுக்கோங்க. அப்ப போன பாசத்துல என்ன ஆகுட்டா, நீரகத்தாய் ஊரகத்தாய் அப்படிலாம் காரகத்தாய் அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி பேரகத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் இந்த பெருமானை பாடியிருக்காரு. எத்தனையோ கோயில் இருக்கு இல்லையா, அவர் பேரகம் பெருமான் இவர்தான் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கும். உண்மையில காஞ்சிபுரத்துல பேரகம் அப்படின்னு ஒண்ணு சொல்றது உண்டு. அவ இந்த உலகளந்த பெருமாள் சந்நிதியே மொத்தமாக அதுக்கு பேரகம் அப்படின்னு ஒரு பேரும் கூட அங்க சில பேர் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இங்க ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, காமுறுப்பும் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் அப்படின்னு காவிரியுடைய தெற்கு கரையில இருக்கக்கூடிய பேரகத்தாய் அழகா சொல்ற. இங்க நீரகம் ஊரகம் காரகம் சொன்ன உடனே பேரகம் சொல்லணும்னு ஆழ்வாருக்கு ஆசை. அதனால அதையும் நினைக்கிறார். ஆழ்வார் இருந்த இடத்துல நினைக்கிற ஆழ்வார் இப்ப அந்த நிலையில தானே இருக்க. போய் சேவித்ததெல்லாம் போக
இருந்த இடத்திலேயே பெருமாள் எல்லாரையும் அந்தந்த திவ்ய தேசத்தோட கூட செவிக்கிறவர் அப்படிங்கிற நிலையில இருக்க. அதனால காவிரி தென்பால்மண்ணு பேரகத்தான்னு சொன்ன அந்த திவ்ய தேசத்தை தான் இங்கேயும் மறியும் சொல்ற பேராய் அப்படின்னு. ஒரு காவிரி கரையோரமா பெருமாள் அங்க உட்காந்துருக்க. யாராவது காவிரி கரையோரமா போனா அவளுக்கு சேவை கொடுக்கலாம்னு ஆசையோட இருக்காராம். அவசர பிரதீக்ஷனாய் அப்படிங்கிறார். உள்ள இருந்தா தானே அவன் உள்ளுக்குள்ள வருவானா வராம போடுவான். சில சமயம் ஸ்ரீரங்கத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போலாமா வேண்டாமா அப்படிதான் யோசிப்பா. உள்ள போனா கோயிலுக்கு போய் பெருமாள் செவிக்கலாமா வேணாமான்னு. இந்த பெருமாள் எப்படி கிடையாது. காவிரி கரையோரமா போனா கோயில் நன்னா தெரியும், பெருமாள் காத்துன்னு இருக்கார், வேற யாரும் கிடையாது, நம்ம போய் தாராளமா செவிக்கலாம். ஆக அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாரும் தன்னை சேவிக்கும்படியாக சர்வ சுலபனாக நாம் போகக்கூடிய இடத்துல நாம் இருக்கணும். அப்படி போயிட்டு வரணும் அந்த இடத்துல வந்து சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான். பங்கத்தாள் மாமணி வந்து உண்டு முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய். அதுக்கப்புறம் இனிமே முக்கியமாக எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லும் போது எம்பெருமானுடைய திருமேனிலே சிவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றோம். அப்படிங்கிறத ஆழ்வார் சொல்றார். அதாவது தன்னுடைய திருமேனியை பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக எம்பெருமான் இங்க அவதாரம் பண்ணியிருக்கான். இதே திருமேனியை முன்னாடி பக்தர்களுக்கு முன்னாடி கூட இன்னும் கூட சில பேருக்கு எம்பெருமான் திருமேனியை கொடுத்திருக்கான். அதுக்கு ஆத்மதானம் அப்படின்னு பெயர். ஆத்மதானம்னா தன்னையே எம்பெருமான் தானம் பண்றான். பெருமாள் திருமேனி எடுக்கிறதே பக்தர்களுக்காக தானே, அவர்கள் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே. அது மாதிரி ஒரு காலத்துல சிவனையும் பிரம்மாவையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக திருமேனியில அவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருந்தான் அப்படிங்கிறவன். அப்ப இந்த திருமேனி இங்க பக்தர்களுக்கு இந்த அர்ச்சாவதாரத்துல கொடுக்கறதுல ஒரு ஆச்சரியம் இல்லையே. அதனால அந்த குணத்தையும் இதையும் சேர்த்து அனுபவிக்கலாம். ஒரு காலத்திலே சிவனுக்காக தன் திருமேனியிலே இடம் கொடுத்தவன் இப்போ நமக்காக தன் திருமேனியே இங்கு கொடுக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த குணத்தை சொல்ற. கொங்கத்தார் வளங்கொன்றை அலங்கல் மார்வன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் அப்படின்னு. கொங்குனா தேரு, தேன். அந்த தேன் வளம்னா நல்ல அழகாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஆறுனா அழகாக இருக்க, ஆறுனா மிகவும், வளம்னா அழகு. தேனெல்லாம் நிறைந்து மிகவும் அழகாக இருக்கக்கூடிய கொன்றைப்பூ. அந்த கொன்றைப்பூவை அலங்காரமாக கொண்ட மார்வன், மார்வை உடையவன் சிவன் மட்டுமில்ல. குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான். குலவரையன் நல்ல குல பர்வதங்கள்னு பேர், சிறந்த பர்வதங்களுக்கெல்லாம். அந்த குல பர்வதங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் ஹிமவான் அப்படின்னு இமயமலை. அவனுடைய மடப்பாவை மடத்தன்மையோடு இருக்கக்கூடிய பெண் பார்வதி, அவளை இடப்பால் கொண்டான், இடது பக்கம் கொண்டவன் சிவபெருமான். அவனை பங்கத்தாய், அவனை தன் பங்கிலே வைத்தவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடியே அர்த்தம் பார்த்தோம், இப்ப ரெண்டாவதையும் பார்த்துட்டோம். வேடிக்கையா என்ன விஷயங்கள்லாம் சொல்றார் அப்படின்னா, சிவனும் தன்னுடைய மார்பிலே வளம் கொன்றேன், கொன்றை பூவை வச்சுருக்கான். எம்பெருமானுடைய திருமார்பும் ரொம்ப பிரசித்தம். அதுல திருத்துழாய் மார்பன் என்பதாக திருத்துழாயை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி சிவனும் மடப்பாவை இடப்பால் கொண்டான் அப்படின்னு இடது பக்கத்துல பார்வதி தேவியை வச்சிருக்கான். எம்பெருமானும் வலது பக்கத்துல திருமார்பு இருக்கும் இல்லையோ, இந்த திருமார்பையே பிராட்டிக்கு கொடுத்து மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் அப்படின்னு சொல்லும்படியாக இருந்தவன் எம்பெருமான். ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா எம்பெருமானுக்கு கொஞ்சம் எதிரா இருக்கு. எம்பெருமான் வலது மார்பிலே பிராட்டியை வைத்திருக்கிறான், இங்கே சிவபெருமான் இடது பக்கத்தை கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி சிவன் தன்னுடைய பார்வதி தேவிக்கு சரீரத்துல இடம் கொடுக்கிறான், எம்பெருமான் மனசுல இடம் கொடுக்கிறான், நெஞ்சத்திலே இடம் கொடுக்கிறான். சரீரத்துல பாதி இடம் கொடுக்கறத காட்டிலும் பிரம்மா நாக்கிலே இடம் கொடுத்தார், தன்னுடைய நாக்கிலே சரஸ்வதி தேவியை வச்சுருக்க. சிவனானவர் தன்னுடைய சரீரத்திலே பார்வதி தேவியை வச்சுருக்க. பெருமாளானவர் தன்னுடைய திருமார்பிலே லட்சுமி தேவியை வச்சுருக்க. இதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டான்னா, இந்த மாதிரி வசந்தமான இடத்திலே மனைவிக்கு இடம் கொடுக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். நாக்கிலே வச்சிருக்காரு அப்படின்னா நாக்குனாலே அவளை பாராட்ட வேணும் அப்படின்னு அர்த்தம். சரீரத்துல வச்சிருக்காருன்னா தன்னுடைய சரீரத்திலே ஒரு பகுதியாக அவளை நினைக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்த காட்டிலும் முக்கியம், மனசிலே இடம் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால்தான் எம்பெருமான் மனசிலே பிராட்டி இடம் கொடுக்கும்படியாக பிராட்டியை வலது பக்கம் மார்பிலே வைத்திருக்கிறார். அதனால பெருமாளுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், இவர் தந்துடாய் மாலை மார்பன் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி பெருமாள் இருக்கிறவர். இவர் பொங்கத்தார் வளங்கொன்றை அலங்கல் மார்பன். அப்புறம்
குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான். குலவரையன் மடப்பாவை அப்படின்னு இருக்கக்கூடிய பார்வதியை பெருமான் ஆனால் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யோ அப்படின்னு வேதம் சொல்லும்படியாக சிரேப்பதியாக இருக்கக்கூடியவன் அவன். பங்கத்தாய் கடைசியில அந்த சிவனையும் தன்னுடைய திருமேனிலே ஒரு பங்கிலே கூறாளும் தனியுடம்பன் அப்படின்னு ஒரு பங்கிலே கொடுத்த எம்பெருமான் அப்படின்னு. எம்பெருமான் தன் திருமேனியை எங்கானாலும் திருமேனியை எம்பெருமான் ஆசிரியர்களுக்கு பக்தர்களுக்காக அந்த திருமேனியை கொடுக்கிறான். அந்த திருமேனியை வைத்து பக்தர்களை ரட்சிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய். பார்க்கடலாய் அப்படின்னு திருப்பார்க்கடல்ல தேவர்கள் சேவிப்பதற்காக சிவனுக்கு தன் சரீரத்தில் இடம் கொடுத்தான். அதுக்கப்புறம் தேவர்கள் இந்திராதி தேவர்கள் இருக்கா இல்லையா, அவெல்லாம் சேவிப்பதற்காக தேவர்களுக்கு சமமாக திருப்பார்க்கடல்ல எம்பெருமான் அவதாரம் பண்ணியிருக்கான். நம்மெல்லாம் ஏதாவதுன்னா கோயிலுக்கு போறோம் இல்லையோ, அது மாதிரி தேவர்களுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டம் இல்லை ஏதாவது பிரார்த்தனை அப்படின்னு இருந்தான்னா அவர்கள்லாம் நேர திருப்பார்க்கடல் போவாளாம். அங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணுவாள் அப்படின்னா புராணங்கள் எல்லாம் பல இடத்துல வரும். அதனால நமக்கு கோயில் மாதிரி தேவர்களுக்கு கோயில் அப்படிங்கிறது திருப்பார்க்கடல் அப்படின்னு இருக்கு. அதனால பார்க்கடலாய், அதனால தன் சரீரத்தை தேவர்களுக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காகவும் அவர்களுக்காக திருப்பார்க்கடலே கண்மலர்ந்தருளக்கூடிய எம்பெருமான். பரமபதத்தை கார்க்கடை கொண்டு பரமபதத்தை விட்டுட்டு க்ஷீராப்தியில தேவர்களுக்காக சேவையை கொடுக்கக்கூடிய பெருமான். இதுவும் திருமேனியை கொடுப்பதற்காக. அப்படின்னா திருமேனியை அவர்களுக்கு சேவை சாதிச்சு வைத்து அவர்கள் அபேட்சிதத்தை அவர்கள் பிரார்த்தித்ததை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்காக பார்க்கடலாய் பாரின் மேலாய். அதுக்கு மேல அடுத்தது நமக்கு, சிவனுக்கு மாத்திரம் இல்ல தேவர்களுக்கு மாத்திரம் இல்ல, இங்கே நமக்காக இந்த உலகத்திலே பாரின் மேலே பூமிக்கு மேலே எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறான் அப்படின்னு அவதரித்து ரட்சணம் பண்ணுகிறான். இது தேவர்களுக்காகவும் சொல்லலாம் நமக்காகவும் சொல்லலாம். ஏன்னா தேவர்களுக்கு பார்த்தான்னா தேவ காரியத்துக்காக தான் எம்பெருமான் அவதாரம் பண்றான்னு பல இடத்துல வரும். சகி தேவைஹி உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜஜ்ஞே விஷ்ணு சனாதனஹான்னு ராமாயணத்துல வரும். தேவர்கள்லாம் போய் பிரார்த்திக்கிறாளாம். அதனால எம்பெருமான் ஸ்ரீராமாவதாரம் எடுக்கிறான். ஏன்னா ராவண வதத்துக்காக அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஹிரண்யகசிபு வதத்துக்காக நிருசிம்மாவதாரம் எடுக்கிறான். கம்ச வதத்துக்காக இது எல்லாமே தேவ காரியத்தை நடத்தி வைப்பதற்காக வாமனாவதாரம் எடுக்கிறான். கம்சவதத்துக்காக கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறான். இப்படி எல்லாம் வரும். தேவ காரியத்தை செய்வதற்குன்னு இருந்தாலும் அதை காட்டிலும் எம்பெருமான் பரம லட்சியமாக அந்த காலத்திலே இருந்த ஆசிரியர்கள் அதாவது பக்தர்கள் அவர்களுக்கெல்லாம் சேவை சாதித்து அவர்களுக்கு பரம அனுகிரகம் பண்ணணும். அதன் மூலம் எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல எத்தனை ஆசிரியர்கள் இருந்தார்கள். ராம அவதாரத்துல எத்தனை மகரிஷிகள் எம்பெருமானை சேவித்தார்கள், எத்தனை வானரங்கள் சேவித்தார்கள். அந்த மாதிரி கிருஷ்ணா அவதாரத்திலையும் கோப கோபிகள் எல்லாருமே சேவித்திருக்கிறார்கள். அதனால அவர்களுக்காகவும் எம்பெருமான் பாரின் மேலாய் எல்லாருக்கும் என்ன கேட்டா தன்னுடைய சரீரத்தை கொடுத்தல் அப்படிங்கிறது தான். தன் திருமேனியை காட்டி கொடுத்தல், தன் திருமேனிய அனுகிரகத்தை கொடுத்தல். இந்த திருமேனி எடுத்துக்கிறதே பக்தா. ததாபி புருஷாக்காரா பக்தானாம் துவம் பிரகாசசே அப்படின்னு ஜிதந்தி ஸ்தோத்திரத்தில் வரும். நதே ரூபம் நச்சாக்காரா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரா பக்தானாம் துவம் பிரகாசசே. அதான் எம்பெருமானே உனக்கு ஒரு சரீரம் திருமேனி உனக்கு தேவை கிடையாது. பெருமானுக்கு பெருமான் எதுக்கு சரீரம் எடுத்துக்கணும், அது தேவையே கிடையாது. பின்ன எதுக்காக திருமேனி எடுத்துக்கிறார், அவதாரம் பண்றாருன்னா பக்தானாம் பக்தர்களுக்காக. அவர்களுக்கு தானே நீ திருமேனி எடுத்துட்டு இருக்க. ஸ்வயம் சமுதிதம் ஸ்தவ நிஷாமயந்த சுதாங்கிறார். பக்தர்களுக்காக தானே ஸ்வயம் வியக்த கஷேத்திரத்தில் பெருமாள் ஏழ்றார் அப்படின்னு சொல்லிருக்காருங்க. அந்த மாதிரியாக பக்தர்களுக்காக இருக்கிறபடினாலே இங்க பாரின் மேலாய் இங்க இந்த உலகத்திலே விபவ அவதாரம் இதெல்லாம் எடுத்த எம்பெருமானே அப்படின்னு. பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய். அந்த விபவ அவதாரம் எடுத்தா கூட அது அந்த காலத்துல இருக்கிறவளுக்கு தானே சேவிக்க முடியும். ராமாவதாரம் அப்படின்னு இருக்கும்போது ராமாவதாரத்துல இருந்து சேவிச்சா நாமளாம் சேவிக்கலையே. கிருஷ்ணாவதாரம் கூட கிருஷ்ணாவதார சமகாலத்துல இருந்தவெல்லாம் சேவிச்சா நாமளாம் சேவிக்கலையே அப்படிங்கிறதுக்காக நாமளும் சேவிக்கணுங்கிறதுக்காக அடுத்த ஒரு திருமேனி எடுத்துக்கிறான். அதுதான் அர்ச்சாவதார திருமேனி. அது பனிவரையின் உச்சியாய் அப்படின்னு நன்னா பனி பொழியக்கூடிய குளிர்ந்த திருவேங்கட மலையின் உச்சியிலே இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். அர்ச்சாவதாரத்துல ரொம்ப பிரசித்தமாக சொல்றது திருவேங்கடம் தானே.
அப்படின்னா பல இடங்கள்ல எப்படி ஆனால் எம்பெருமான் பார்க்கடலிலே இருக்கிறான், அது மாதிரி இந்த காலத்துல இருக்கான்னா திருவேங்கடம் தான் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்றாரு இல்லையா. எம்பெருமான் நின்ற திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், வீற்றிருந்த திருக்கோலம், வீற்றிருந்த திருக்கோலத்திலே ஸ்ரீவைகுண்டம், கிடந்த திருக்கோலத்திலே திருப்பார்கடல், நின்ற திருக்கோலத்திலே திருவேங்கடம் அப்படின்னு சொல்றான். அதாவது திருப்பார்கடல் ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமமாக திருவேங்கடத்துக்கு அத்தனை வைபவம் இருக்கு. எல்லாம் பெருமாள் இன்னைக்கோ பக்தர்களுக்காக சேவை சாதிக்கிற இடம். அதனால பனிவரைய நுச்சியாய் அப்படின்னு தேவர்களுக்காக இங்க விபவாவதாரம் பண்ணி நமக்கும் சேவை கொடுத்தான் அப்படிங்கிறது இருக்கட்டும். இங்க தேவர்களுக்காக இருக்கான்னு சொல்ல முடியாது. திருவேங்கடமலையில கீழே இருக்கிற பக்தர்களுக்கு தான் இருக்கான். ஆனா தேவர்களும் சேவிக்கிறான். வானவர் கோணடும் சிந்து பூமகளும் திருவேங்கடத்து அப்படிலாம் சொல்ற மாதிரியாக நித்திய சூரியர்கள் சேவிக்கிறா, தேவர்கள் சேவிக்கிறா. எம்பெருமான் அவதாரம் பண்ணி கடைசியில் அவளும் கீழே சேவிக்கும்படியாக எம்பெருமான் இங்க ஆச்சரியமா சேவை சாதிக்கிறானா. பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா, எல்லாத்துக்கும் மேல இந்த இடத்தெல்லாம் ஆச்சரியமான திருமேனியோடு கூட பவளம் போல இனிய மதுரமான திருமேனியை உடையவனே. பவளம் பார்ப்பதற்கும் அழகா இருக்கும், அந்த மாதிரியான திருமேனியை உடையவனே அப்படின்னு அர்த்தம். அர்ச்சாவதார திருமேனியை விசேஷமாக அனுபவிக்கிறார் பவளவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. பவளங்கிறது எத்தனை விலை மதிப்பானதோ அந்த மாதிரியாக விலை மதிப்பு அதிகமான திருமேனியை உடையவன். ஏன்னா சட்டுன்னு கிடைக்காது, எல்லாருக்கும் இப்படிப்பட்ட திருமேனி சேவை அப்படிங்கிறது கிடைச்சுடாது. அதனால பக்தர்களுக்கு இப்படிப்பட்ட திருமேனி சேவையை கொடுப்பதற்காக இப்படி வந்திருக்கான். அதே சமயம் ரொம்ப சுலபமாக பவளத்தை கையாளுவது ரொம்ப சுலபம் இல்லையா, கையில எடுத்து துணியில முடிச்சுட்டுலாம் இல்லையா. அந்த மாதிரியாக எம்பெருமான் நாம் விட்ட வழக்காக அர்ச்சாவதாரத்திலே அவனை நாம் என்ன வேணா பண்ணலாம், எந்த உற்சவம் வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம் இல்லையா. அப்படியாக ரத்தனத்தை முடிச்சுக்கிற மாதிரி எம்பெருமானே நாம் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கோம் கோயில்ல. உண்மையில கோயில்ல பெருமாளை நம்ம என்ன பண்றோம்னா என்ன வேணா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எழுத்து எழுப்புகளை எம்பெருமான் வந்துட்டு இருக்கார் அப்படின்னு இருக்கு. அதனால பல விஷயங்கள்னாலே ரொம்ப கௌரவம் அதிகமானபடியினாலேயும் ரொம்ப ஆச்சரியமான அழகான திருமேனி, பவளம் எப்படி பார்ப்பதற்கு ரொம்ப கண்ணை பறிக்கும்படி அழகா இருக்கோ அந்த மாதிரி அழகான திருமேனி உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தினாலேயும் ஸ்திரமா நிலையா இருக்கக்கூடியவன். பவளம் நிலையா இருக்கும் இல்லையோ, அதாவது பொதுவாக தேஜஸ்லாம் நிலையா இருக்காது, விளக்குகளுக்கெல்லாம் ஏத்தினா உடனே போயிட முடியும். அந்த மாதிரி இல்லாமல் பவளம் என்னைக்குமே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஸ்திரஜோதிகி அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. அந்த மாதிரி ஸ்திரஜோதியாக இருக்கக்கூடியவனாக இருக்க. ஆக இவ்வளவு பெருமைகள், இன்னும் அர்ச்சாவதார பெருமைகள் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் அடுத்த பாசத்துல வரப்போறது, நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். இப்போ பவளவண்ணா எங்குற்றாய் இப்படி எல்லாம் எம்பெருமானை சொல்லி, எம்பெருமானே நீ எங்குற்றாய், நீ எங்கேப்பா இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி. ஏன் பெருமாள்தான் இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்றாரு, இவர் தானே சொல்றாரு. மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் அப்படின்லாம் சொல்லிட்டு வர, திடீர்னு எங்குற்றாய் நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு எப்படி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, அந்த பவளவண்ணான்னு சொன்ன உடனே பவளவண்ணமயமான எம்பெருமானுடைய திருவேணி கொல்லும். அந்த திருவேணி அப்படியே ஆழ்வாருடைய கண்ணை பறிக்கிறதாம். பறிச்சுட்டு பட்டுன்னு எங்க இருக்கிறாய் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது எல்லாம் மானச அனுபவம். இதெல்லாம் மானச அனுபவத்திலேயே வடிவின் போக்கியதை அனுசந்தித்து நான் சுழலையிட்டு முன்னடி தோற்றாமையாலே எங்குற்றார் என்கிறார். பெருமாளையே சில பேர் சேவிக்க போகும்போது திடீர்னு அந்த போக்கியதையை அனுபவிச்சு திடீர்னு அழகா பிரகாசமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்து பெருமாள் சேவை மறந்து போயிடும் அப்படின்னு ஆயிடும். இங்க பெருமாளுடைய ஆச்சரியமான திருமேனியில இருக்கிறவர் அதை சேவிக்கும் போது சுத்தி முத்தி என்ன இடம் ஏதுன்னு எதுவுமே தெரியலையா. அப்படி சேவிச்சுட்டு இருக்கார். பவளவண்ணனை சேவித்தவர் எங்க இருக்கிறார்னே தெரியாமல் நீ எங்குற்றாய் அப்படிங்கிறார். பவளவண்ணா எங்குற்றாய் அப்படி கூட நடக்குமா அப்படின்னு கேட்டான்னா, ராமம் வேணுகதா திருஷ்டி அத்தியாபி ந நிவர்த்ததே நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ அப்படின்னு தசரதர் சொல்ற ஸ்லோகம் ஒண்ணு அயோத்தியா கண்டத்துல. இது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். கௌசல்ய கிட்ட தசரதர் சொல்றார், பெருமாள் ஸ்ரீராமன் காட்டுக்கு போகும்போது அந்த ராமனோட கூடவே என்னுடைய கண்ணும் போயிடுது அப்படிங்கிற. அப்படியே பார்த்துட்டே இருக்கார் தசரதர், கண் கொட்டாம பார்த்துட்டு இருக்கார். ராமன் போறது, தேர்ல ஏறி போறது, அந்த தெருக்கோடி வரைக்கும் போறது. தெருக்கோடியில ராமன் தெரிஞ்சார். இன்னும் கொஞ்சம் தெருக்கோடியில போனப்போ ராமன் தெரியல, தேர் மட்டும் தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் போன உடனே தேரும் தெரியல, தூசி மட்டும் தெரிஞ்சது.
இன்னும் கொஞ்சம் போன உடனே அந்த தூசின்னு தெரியாத போன போதுதான் தசரதன் மயக்கம் போட்டு விழுந்தார் அப்படின்னு வரும். அப்ப சொல்றார், ராமம் மேனுகதா திருஷ்டிஹி, என்னுடைய கண்ணானது ராமனோட போயிடுத்துங்கிற. கண் என்கிட்ட இல்ல. அதனால என்ன கேட்டான்னா, நத்வா பஷ்யாமி கௌசல்யே, கௌசல்யே நான் உன்னை பார்க்க முடியலங்கிற. பக்கத்துல கௌசல்யா இருக்கா, பார்க்க முடியல. ஒரு ஆள் கண்ணு போயிடுத்து, எனக்கு ராமனோட கூடவே போயிடுத்து. சாதுமா பாணி நாஸ்பிருஷ, நீ உன் கையாலே தொடு என்னை அப்படிங்கிற. பார்க்கதான் முடியல, தொடவாவது தொடு அப்படிங்கிற. என்னுடைய துர்கதியை பார்த்து ஐயோ அப்படின்னு பார்த்து என்னை தொடு. உன்னுடைய ஸ்பர்சம் கூட பாகவத ஸ்பர்சம் இல்லையா, அதுவும் எனக்கு உத்தேசியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ராமமே அனுகதா திருஷ்டி அத்தியாபி நனிவர்த்ததே அப்படின்னு. நான் இருக்கிற இடத்துல தானே என் கண்ணு இருக்கணும். ஆனா கண்ணு அவன் பின்னாடி, ராமன் பின்னாடி போயிடுது அப்படின்னு சொல்ற மாதிரியாக இங்க பவளவண்ணா அப்படின்னு ஆழ்வாருடைய திருமேனியை சேவித்தவர் சுற்றுமுற்றும் மறக்கும்படியான ஒரு ஸ்திதியிலே அவர் கண்ணு அதிலேயே போயிருக்கு. அப்ப என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படிங்கிற நிலையில இருக்க. பவளவண்ணா எங்குற்றாய், அப்படி பவளவண்ணனாக ஒரு திருமேனியை அடைத்த எம்பெருமானே நீ எங்குற்றாய் எங்குற்றாய் அப்படின்னு கேட்கிறார். இங்க வியாக்கியானத்தை சொல்றார், எங்குற்றாய் என்று கையை நீட்டுகிறார். கையை நீட்டினவாறே கைக்கு எட்டும் பிடித்து கொள்ளலாம் என்று இருக்கிறார் அப்படின்னு. எங்குற்றாய் எங்குற்றாய் கையை நீட்டுறாராம். இப்படி பக்கத்துல எங்கேயாவது இருப்பானா பாக்குறார். பார்த்து இங்க இருக்கிறானா இங்க இருக்கிறான்னு கை நீட்டி பார்த்துட்டு இருக்காராம். அந்த அளவு ஒரு மானச பாவத்துல ஆழ்வார் இருக்கார் எம்பெருமானே. ஏன்னா எம்பெருமான் இங்கே பக்கத்திலே இருக்கான்னு வச்சுட்டு இருக்கார். பங்கத்தாய் பார்க்கடலாய் பார் என்மேலாய் பனிவரை நொச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனவே உழித்தருகேனே. அப்படிப்பட்ட எம்பெருமானே உன்னை நாடி நாடி நான் ஏழையேன் இப்படியே அலைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வேற எதுவும் செய்ய முடியாது என்னால, நான் ஏழையேன், ஆகையால இப்படியே உழி தருகின்றேனே, இப்படியே அலைந்து கொண்டிருக்கிறேனே. உன்னை தேடி உன்னை நாடி அலைந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது ஓடினேன் ஓடி அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சார் இல்லையா, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் அப்படின்னு சொல்லவர். ஓடினேன் ஓடி உய்வதோ ஒரு பொருளால் உணர்வனம் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு சொன்ன ஆழ்வார். இப்ப அதையே நினைச்சு சொல்றார், இப்போ உன்னை நாடி கொண்டிருக்கிறேன். ஓடின காலம் எல்லாம் போயிடுச்சு, பெருமாள் விஷயமா ஓடின காலமே போயிடுச்சு. இப்போ முதல்ல சொன்னேன் இல்லையா, பெருமாள் விஷயமா திவ்ய தேசங்கள்லாம் போய் சேவித்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப எம்பெருமானே நீ எங்குற்றா எங்குற்றா என்று இப்படியே நான் இங்கேயே அலைந்து கொண்டிருக்கேன் என் மனசினாலே அப்படின்னு அர்த்தம். ஏழையேன் வேற எதுவும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவன், எம்பெருமானே வந்து சேவை கொடுக்கணுங்கிற நிலையில இருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்ல, ஏழையேன்னா சபலனானவன் அர்த்தம். சரி ஆச்சு, ஓடின காலமெல்லாம் ஆயிரத்தி இனிமே ஒண்ணும் முடியாத பேசாம படுத்துக்கோங்கன்னு சொல்லுவான் எல்லாரும். வயசானவாளுடைய நிலைக்குள்ளோ அது சின்னவாளுக்கு புரியாது, கஷ்டம். ஏன்னா அதான் ஆயிடுச்சு சொல்லியோ, போனதெல்லாம் போயாச்சு, அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சாச்சு, சேவிச்சதெல்லாம் சேவிச்சாச்சு, அதோட உட்காந்துருங்க, உங்களுக்கு ஒண்ணும் முடியாது அப்படின்னா அது முடியலங்கிற. ஏன்னா ஏழையே ஆசை விடலையே எனக்கு, அன்னைக்கு சேவிச்சா மாதிரி இன்னைக்கு சேவிக்கணும். ஓடி போய் சேவிக்காட்டா கூட எம்பெருமான் வந்து சேவை கொடுப்பானா அப்படின்னு தோன்றது எனக்கு. அதனாலதான் எம்பெருமானை கேட்டுன்னு இருக்கேன், இங்கேயே என் காலம் போயிடுமோ, எம்பெருமானே நீ சேவை கொடுக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற. ஏழையேன் ஆசையோடு இருக்கக்கூடிய நான் இங்கனமே உழி தருகேனே. நீ ஆசிரித பரதந்திரன் அல்லவா, பக்தர்களுக்காக தானே நீ அங்கிருந்து திருப்பார்கடல் வந்தாய், பக்தர்களுக்காக தானே விபவாவதாரம் எடுத்தாய், பக்தர்களுக்காக தானே அர்ச்சாவதாரம் எடுத்தாய். அதனால இனிமேல் நான் அதை இழக்கக்கூடாது. நீ அடுத்தடுத்த அவதாரம் எடுக்கும் போது இதை நான் இழக்கும்படியாக இருக்கக்கூடாது. அதனால நான் உன்னை சேவிக்க வேணும்னு ஆசைப்பட்டா தப்பு இல்லை. ஏன்னா உன்னுடைய சுபாவம் அப்படி இருக்கு, நீ பக்தர்களுக்காக மேல மேல இறங்கி 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 வந்து கொண்டிருக்கிற. இப்ப ஏதோ என் பாபம் எனக்கு சேவிக்க முடியலையே தவிர உண்மையில தோஷம் சொல்ல முடியாது. இப்படி வந்து கொண்டிருக்கிற சுபாவம் இருக்கிறபடினாலே நான் உன் சுபாவத்தை பார்த்து கேட்கிறேன், எங்குற்றாய் எம்பெருமான் அப்படின்னு நான் கேட்டு இருக்கேன். எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனவே உழி தருகேனே. வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய்
கொங்கத்தார் வளங்கொன்ற இளங்கல் மார்பன் குலவரையின் மடப்பாவை இடப்பால் கொண்டான். பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழுதருகேனே. நானாய் பொடிலேடும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வனாய தொண்டனேன் நான். என்னானாய் என்னலல்லால் என் அறிவரேழையேன் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபாலமதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயே. அந்த பாசுரம் சேவிப்பதற்கு ஆனந்தமா இருக்கிறபடினால பாசுரத்தை மாத்திரம் இப்ப சேவிச்சு வச்சு நாளைக்கு இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.